ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். விசுவாசு வருஷம் ஆடி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். ஆடி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதம் நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/7/2025 வியாழக்கிழமை பிறக்குது. கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஆடி மாதம்னு சொல்கிறது கர்க்கடக மாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா கடக மாதத்தில் சூரியன் கடக ராசியில் இருக்கிறதுனால கடக மாதம். பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்கள் சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் என்ன அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். எது நினைச்சிங்கன்னாலும் கண்டிப்பாக நடக்கும். மூத்த சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்கிறது. அதனால் புதுசாக வேலை மாறுதல்கள், தொழிலில் மாற்றங்கள், வேலையில் ஏற்றங்கள், இருக்கும் இடத்த விட்டு வேற ஒரு இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கவர் 26/7/2025 உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போகிறார். 12ஆம் இடத்துல சுக்கிரன் போனாலும் மறைவு கிடையாது. நல்ல ஒரு ஸ்தானம், கணவன் மனைவியோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தாலேயானால் புதுசாக வீடு ஏதாவது விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, பழைய வீடு விற்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க ரொம்ப நாளானா அது இப்போ மாறி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த மாதத்தில். அதாவது புதன் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் ஆரம்பித்தாலும் 17ஆம் தேதி சாயந்தரமே 12ஆம் இடத்துக்கு போய்டுறார் வக்கரகதியில். குரு வேறு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்புக்கு பார்த்துட்டு இருந்தாங்களே ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதன், செவ்வாய் மற்றும் சூரியன் இவர்களுடைய மாற்றம், ஏற்றம் எந்தெந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் அப்படின்னாலே வில் பவர் அதிகமாக கொண்டவங்க, இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்படி ஏற்பட்டவங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் அங்காரகன் இருக்கார். அப்போ அங்காரகன் இருக்கும்போது தைரியம், வீரியம், விஜயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர ராசியிலேயே சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கார். ரொம்ப அது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? அது அற்புதமான காலகட்டம். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனார். எப்போ வக்ர நிவர்த்தி ஆனார் அப்படின்னாக்க 2/7/2025 வக்ர நிவர்த்தி ஆனார், வக்ரமானார். வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு 17/11/2025. அப்போ சனி பகவான் இத்தனை நாளாக அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார். வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மை அல்லது பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை. பூரட்டாதி 3, பூரட்டாதி 2, பூரட்டாதி 1க்கு வர இந்த அஷ்டமத்து சனியில் கடந்த டிசம்பர் 2023 ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த கர்க்கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரம் ஒரு அதி அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாமா? அதி அற்புதமான நிகழ்வுன்னு சொல்லலாம். இதை தவிர இப்போ அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சிருந்தவங்க ரிலீஃப் ஆகிட்டாங்க. 138 நாளும் அது அற்புதமானது. அதுலேயும் இந்த ஆடி மாதம் மிக அற்புதமானதுன்னு சொல்லலாமா? அற்புதமானதுன்னு சொல்லலாம். அதே போல் 11ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இந்த கடகராசியை சேர்ந்தவங்க 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, மனைவி இழந்தவங்களோ, கணவன் இழந்தவங்களோ, அல்லது விவாகரத்தானவங்களோ இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான முயற்சி எடுத்தார். 11ஆம் அதிபதி 11லேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக 2வது திருமணத்திற்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு அதனில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி நம்முடையது, முடிவு கடவுளுடையது. அது உங்களுடைய ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் 11ஆம் இடம் வலுவாக இருந்து கோல்சாரத்திலையும் 11ஆம் இடம் வலுவாக இருக்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் தேடும்பொழுது 2வது ஆரம்பிப்பு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது தனக்காரனான குரு 12ல் இருக்கிறாரு. 12ல் இருந்தாலே கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் கொடுப்பாரு, டிஸ்டர்பும் கொடுப்பாரு. அதில் புதனும் சேர்ந்து இருக்காரு.
கூட 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12க்கு வராரு. அதனால் கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் இருக்கும், டிஸ்டர்ப்டு இருக்கும். இருந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டாகும். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு, கொஞ்ச நாளைக்கு செவ்வாய் இருக்காரு. அப்போ நீங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. ஏன்னா கொடுத்த வாக்கை சோதனை பண்ணி தான் நம்மளை ஜெயிக்க வைப்பார். ஞானக்காரனான கேது 2ஆம் இடத்துல இருக்காரு. அவரும் பார்த்தோம்னாக்க சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே போல் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கண்ணில் சின்ன தூசி விழுந்தாலும் உங்களுடைய கண் மருத்துவரை அணுகுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கூட செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் அப்படின்னாலே இரத்தக்காரர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாய் அங்கே இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா அவ்வளோ சிறப்பு கிடையாது. செவ்வாய் கேது இணைவும் அவ்வளோ சிறப்பாக அப்படின்னா சிறப்பு கிடையாது. அதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி, ஏற்கனவே அஷ்டமத்தில் ராகு, என்ன ஒன்று சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அதனால் கொஞ்சம் ரிலீஃபு. அப்போ வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய கடகராசி என்பர்கள் எச்சரிக்கையோடு வண்டி வாகனத்தில் கிளம்புறதுன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்பி எதவா போயிட்டு எதவா வந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கர்க்கடக ராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடு செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சரி சாமி, இந்த எச்சரிக்கையோடு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்கணுமா, இல்லை ஏதாவது ஒரு சில நாட்கள் தவிர்க்கணுமா அப்படின்றது தான் சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னன்னைக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வருது அப்படின்றதையும், இதை தவிர கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சம்நாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் தாமதமாகும். அப்போ அந்த தாமதத்தை எப்படி விளக்கணும், எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இந்த ஆடி மாதத்தில் கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதது என்னென்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த 3 காரியங்களும் அவசியம் செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டால் உங்களுடைய மனநிலை பாதிச்சிருக்கும். அப்போ அந்த மனநிலை பாதிச்சிருக்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முன்னுக்கு முரணானதாக போயிடும். அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அந்த பின்னாடி வர்றது அது எப்படியா வருங்கிறதே தெரியாது. அப்போ அந்த பின்னாடி பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே அந்த நாட்களை நம்ம தவிர்க்கிறது மிக மிக அவசியம். அப்போ 10/8/2025 ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில் இருந்தே உங்களுக்கு தொடங்கிடுது. 11/8/2025 திங்கட்கிழமை, 12/8/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 2.25 நாட்கள் புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இப்போ நாங்கள் சொன்னது அனைத்தும் இந்த மாதத்தில் கிரக சஞ்சாரத்தை வச்சே சொல்லியிருக்கிறோம். அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ராசி இதுவாக இருக்கலாம், ஆனால் லக்னம் வேறையாக இருக்கும், நடக்கக்கூடிய திசைகள் வேறையாக இருக்கும். அப்போ அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ அதனால் பின் விளைவுகள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அருகாமையில் இருக்கிற ஜோதிடர்களை போய் அணுகி இதுக்கு மாற்று வழி என்ன, இதுக்கு என்ன செய்தால் தீரும், எவ்வளவு காலத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அந்த காலகட்டம் வரைக்கும் என்ன செய்தால் நன்மை பெறலாம்ங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. அதுகளையெல்லாம் பண்ணிக்கிறங்க. மேலும் இது ஆடி மாதமாக இருக்கிற காரணத்தினால பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை போய் வணங்குங்க. அது உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய தீமைகளை விலக்கி நன்மையாக மாறக்கூடிய செயல்பாடுகளை தருவாங்க. அதனால் செவ்வாய் வெள்ளி அன்னைக்கு போய் வழிபடுங்க, சால சிறந்ததாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, கடகராசியை பொறுத்தவரை உடல் நலத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார், ராகுவோடு சேர்ந்துருக்கார். அதனால் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. அதை தவிர பார்த்தீங்களேனால் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் உஷ்ணத்தின் மூலியமாக பிரச்சனைகள் வரும்.
தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வேண்டாம். மாறுதல்கள், உங்களுடைய வேலையில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடம் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் புதிய உத்திகளை நிச்சயமாக கடைபிடித்து நல்ல ஒரு வெற்றியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாலினத்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருந்தாலும் அஷ்டமத்து சனியும் சுப செலவுகள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருப்பதினாலும் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம், அதாவது மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.